வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு ஆர்ஜிஆர் ஃபேமிலி. என்ன இவ மாம்பழத்தை கட் பண்ணியிருக்கா, ஒரு சைடில் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கா அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. சிம்பிளான சூப்பரான ஒரு ரெசிபியை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் யாராவது இதை ட்ரை பண்ணியிருக்காங்களான்றது எனக்கு தெரியாது. பட் நான் இதை ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். ஸோ இது என்னுடைய க்ரியேட்டிவில் நான் செஞ்சுருக்க ஒரு டிஷ். என்ன டிஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாம்பழ பணியாரம். இது ஸ்வீட்டாக தான் இருக்கும் ஆல்வேஸ்லி. ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். வழக்கம் போல் நம்ம எல்லாத்துக்குமே இனிப்பு பலகாரத்துக்கு ஏலக்காய் போடுவோம். ஸோ அந்த மாதிரி நானுமே ஏலக்காய் கொஞ்சம் சால்ட்டும் சேர்த்துக்கிட்டேன் ஒரு டேஸ்ட்டுக்காக. ஸோ இதில் நீங்கள் எல்லாமே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணணுன்னு இல்லை. நான் வெளியில் தான் இந்த மாவு வாங்கினேன். நம்ம ரெகுலராக இட்லிக்கு வாங்குகிற மாவு தான். கொஞ்சம் திக்காக எடுத்துக்கோங்க, தண்ணியாக இல்லாமல். தோசை மாவுனா தண்ணியாக இருக்கும், இட்லி மாவுனா கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ நான் இதில் இந்த மேங்கோ பியூரியை போட்டுக்கிறேன். ஆல்ரெடி நான் அரைக்கும் போதே இதில் கொஞ்சம் சுகர் போட்டே அரைச்சிட்டேன். ஸோ இதில் அந்த பியூரியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக நான் ஏன் ஸ்பூனில் எடுத்து போடுறேன்னா, ஒரு கையில் கேமரா ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ நான் உங்களுக்கு மொத்தமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா கட் பண்ணி தான் வரும், கோச்சிக்காதீங்க. ஸோ மாம்பழ பணியாரத்துக்கு கொஞ்சமாக சால்ட் போட்டு நல்லாவே இது நல்லா பீட் பண்ணிட்டீங்கன்னா அந்த திக்னஸ்லேருந்து கொஞ்சம் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். கொஞ்சமாக நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றி இட்லி ஊற்றுவோம்ல, அந்த பதத்துக்கு இந்த மாவு இருக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு பணியாரம் நல்லா புசு புசுன்னு வரும். தண்ணியாக ஊற்றிட்டீங்க, கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு அப்படின்னா, தோசை மாவு மாதிரி ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு சப்பையாக வந்துடும். ஸோ அதனால் இது புசு புசுன்னு வரணும்னா இந்த மாதிரி திக்காக நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு, வேணும்னா நான் இதில் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா எனக்கு சுகர் பத்தலை. ஸோ அதனால் நாட்டு சர்க்கரை போட்டால் கலருமே நல்லா வரும் அப்படிங்கிறதுக்காக நான் இதில் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணி இந்த ரெசிபியை ரெடி பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம ரெகுலராக நார்மலாக நம்ம பண்ணுவோம் இல்லையா, கல் வச்சுட்டு ஆயில் ஊற்றிட்டு தென் அதில் நம்ம குழியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டு நம்ம இதை செஞ்சுக்கலாம். நான் லோ ஃப்ளேமில் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃபஸ்ட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டேன். ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் ஆயில் நான் ஊற்றிக்கிட்டேன். சில பேர் கீ யூஸ் பண்ணுவாங்க பணியாரத்துக்கு. அந்த மாதிரி நீங்கள் கீயும் யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட கீ இல்லை அப்படிங்கிறதுனால நான் இதில் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் கம்மியாகவே ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹெல்த் எந்த இஷ்யூஸும் இருக்காது. ஸோ உங்களுக்கு நல்லா மொறு மொறுன்னு வேணும்னா கொஞ்சம் ஆயில் அதிகமாக தான் ஆட் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி என்னால் ஒரு கையில் ஹேண்டில் பண்ண முடியலைங்க. ஸோ அதனால் நான் ஆயில் ஊற்றிட்டு உங்களுக்கு எப்படிங்கிறத காட்டுறேன். இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எவ்வளோ சிக்கனை சிக்காமணின்னு சொல்லிட்டு. ஸோ ஆயில் எல்லாத்துலேயுமே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அதில் ஒரு குழியிலையுமே எப்பயுமே பணியாரம் சுடும்போது நம்ம பாதி தான் குழியில் ஊற்றணும். அப்போ தான் மேலே உப்பி வரும்போது வெளியில் அந்த மாவு எக்ஸஸ் ஆகாது. பணியாரமும் அந்த குழிக்குள்ளேயே அழகாக வந்துடும். ஸோ எல்லாத்துலேயுமே ஆயில் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இதில் பணியாரம் தான் ஊற்றணும். எப்பயுமே நான் சொன்ன மாதிரி ஆயில் கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிட்டு, அதாவது அரை ஸ்பூனாக ஊற்றணும். அதில் மாவு அரை குழியில் அரை இருக்க மாதிரி ஊற்றுனீங்கன்னா அது உப்பி வரும். அது திருப்பத்துக்கும் ஈஸியாக இருக்கும். அப்படி திருப்பிட்டு அது லைட்டாக ப்ரௌனிஷ் ஆனதுமே நம்ம எடுத்துடணும். இது எல்லா ப்ராசஸுமே உங்களுக்கு மீடியம் ஃப்ளேமில் தான் நடக்கணும். ஏன்னா மீடியம் ஃப்ளேமை தாண்டிடுச்சு அப்படின்னா அது செட் ஆகாது. நான் மொதல் குழியில் நிறைய ஊற்றிட்டேன். ஸோ ரெண்டாவது குழியில் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கிட்டேன். ஸோ நீங்களும் வீட்டில் செய்யும்போது லோ ஃப்ளேம் ஆர் மீடியம் ஃப்ளேம் இதில் வச்சு செய்யுங்க. ஏன்னா அது உங்களுக்கு அந்த மாதிரி வெந்தால் தான் தீயவும் தீயாது. ஏன்னா எப்பயுமே இனிப்பு கலந்த பணியாரம் உங்களுக்கு டார்க்காக ஒரு மாதிரி தீஞ்ச ஸ்மெல்லோடு வரும். அதுக்கான ரீசன் சர்க்கரை மெல்ட் ஆகும்போது அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர் வரும். ஸோ அதனால் அது கேர்ஃபுல்லாக நம்ம பண்ணணும். இது நான்ஸ்டிக் அப்படிங்கிறதுனால இதில் கொஞ்சம் ஒட்டாமல் தான் வந்துச்சு எனக்கு. ரெகுலராக இரும்பு குழி பணியார கடாய் எண்ணெய் பழகிருக்கும். அவங்களுக்கு செய்யும்போது அந்த பதம் தெரியும் கண்டிப்பாக. ஸோ நான் மீடியம் ஃப்ளேம்லேயோ லோ ஃப்ளேம்லேயோ மாற்றி வச்சு தான் நான் இதை செஞ்சேன். கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஆனால் நீங்கள்
பொறுமையாக பண்ணிங்கன்னா சூப்பராக வரும். ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், லைட்டாக ப்ரௌனாக இருக்கும். அது நான் லோ ஃப்ளேமில் வச்சு அந்த கலரில் இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து இதுவாக இருக்குது. இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ ப்ரௌனாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி எல்லா பணியாரத்தையும் நான் செஞ்சு எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால என்னோடய ஹஸ்பண்ட் கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன். அவரும் சாப்பிட்டு பார்த்து செம்மையாக இருக்குது அப்படின்னு சொன்னார். 2-3 ஃப்ரெண்ட்ஸு வந்து எனக்கு இந்த ரெசிபி அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாவில் போடும்போது என்னோடய பேஜை பார்த்துட்டு கேட்டாங்க. அவங்களுக்குமே இந்த ரெசிபியை வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கும் இந்த ரெசிபியை ஷேர் பண்ணதில் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை மறக்காமல் எங்கள் பேஜில் போடுங்க. யூடியூப் கமெண்ட்ஸில் போடுங்க. அண்ட் எனக்கு வந்து நிறைய இப்போது சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறிட்டே இருக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே ஷார்ட்ஸுக்கு கொடுக்குற அந்த ஒரு வியூஸை வந்து எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் இன்னர்வேட்டிவாக செய்கிறேன். ஸோ எடுத்திங்கன்னா இதையுமே எனக்கு பூஸ்டப் பண்ணிங்கன்னா நானும் கொஞ்சம் எனர்ஜியாக பரவாயில்ல, நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் நல்லா செஞ்சு ரெசிபீஸ்லாம் போடுவேன். ஸோ உங்களுடைய சப்போர்ட் எனக்கு எப்பயுமே தேவை. இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.